வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு வாட் இஸ் ஏஐ? ஏஐனா என்ன? அப்படிங்கிற வீடியோவ அ இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம தினமும் YouTubeல வீடியோ பார்க்குறோம், Spotifyல பாட்டு கேட்குறோம். நம்ம தேடாமலேயே நமக்கு பிடிச்ச வீடியோக்கள் அடுத்தடுத்து வருது. அது எப்படி? நம்ம ஆன்லைன்ல ஒரு ஷூ இல்லைன்னா பேனா தேடுனா, இல்ல ஒரு ஃபோன் தேடுனா, அப்புறம் Instagramல, Facebookல எங்க போனாலும் அதே விளம்பரம் வருது. அது எப்படி? இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது வந்து ஏஐ அப்படிங்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு. இன்னைக்கு வீடியோவில் இந்த ஏஐனா என்ன, அது எப்படி வேலை செய்யுது, இதனால் நமக்கு வேலை போயிடுமா, இதெல்லாம் ரொம்ப எளிமையாக நம்ம தமிழில் பார்க்க போகிறோம். ஏஐனா என்ன? இப்போ மனிதர்களாகி நமக்கு வந்து இயற்கை அறிவு, நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. ஒரு பொருளை பார்த்தா அது என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி முடிவெடுக்கிறோம். இதே மாதிரி சிந்திக்கும் திறனை, முடிவெடுக்கும் திறனை வந்து நம்ம ஒரு கம்ப்யூட்டருக்கோ இல்லை மிஷினுக்கு கொடுத்தா அதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு பேர். இப்போ பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு சின்ன குழந்தைக்கு இதுதான் நாய், இதுதான் பூனை அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். பூனை வந்து மியாவுன்னு கத்தும், நாய் வந்து வல்வல்னு குறைக்கும்னு நம்ம அது வந்து சொல்லிக் கொடுக்க அது புரிஞ்சுக்குது. அப்புறம் புதுசாக ஒரு பூனையை பார்த்தா அது பூனைன்னு அடையாளம் கண்டுபிடிக்குது. அதே மாதிரி தான் கம்ப்யூட்டருக்கு ஆயிரக்கணக்கான நாய், பூனை படங்களை அதோட சவுண்டெல்லாம் போட்டு போட்டு நம்ம அடையாளம் காண வைக்கிறோம். இந்த ஒரு குழந்தை கண்டுபிடிக்கிற மாதிரி, இல்லை நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி. அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்டர்னலாக. இப்போ ஏஐ எப்படி இந்த வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஹவு டஸ் இட் ஒர்க் அப்படிங்கிறத பார்ப்போம். கோர் கான்செப்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஏஐங்கிறது ஒரு பொருள் கிடையாது. இது இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இன்டர்னலாக சேர்ந்தது தான் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து ஏஐக்கு வந்து முக்கியமானது வந்து டேட்டா. மனிதர்களுக்கு வந்து எப்படி எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் வந்து தேவையோ அது மாதிரி ஏஐக்கு வந்து டேட்டா இருந்தால் தான் அது வேலை செய்யும். ஸோ டேட்டா தான் பேக் போன், முதுகெலும்பு அப்படிங்கிறது. மெஷின் லேர்னிங்னா என்ன? ஏஐயோட ஒரு பகுதி மெஷின் லேர்னிங். நாம வந்து கோட் எழுதி ஒரு விஷயத்தை சொல்லித் தராமல், டேட்டா வச்சு படித்து கம்ப்யூட்டரே தானாக படித்து ஒரு பேட்டர்ன் எல்லாம் ரெகனைஸ் பண்ணி வச்சிரும். பேட்டர்ன் ரெகனைஸ் தானாகவே படிச்சுக்கும். டேட்டாவை கொடுத்து மெஷின் லேர்னிங்கிட்ட கொடுத்தோம்னா, மெஷின் லேர்னிங் வந்து டேட்டாவை வச்சு அதில் என்னென்ன மாதிரி ஒரு தன்மை இருக்குது அப்படிங்கிறத அதுவே படிக்கிறது தான் மெஷின் லேர்னிங். டீப் லேர்னிங் அண்ட் நியூரல் நெட்ஒர்க்ஸ்ன்னு இருக்குது. அதனால நம்ம மூளையில் உள்ள நியூரான் போல் கம்ப்யூட்டரில் பல லேயர்களை உருவாக்கி சிக்கலான விஷயங்களை, உதாரணத்துக்கு வந்து ஒரு முகத்தை அடையாளம் பண்ணுறது, ஃபேஸ் ரெகக்னிஷன், அதெல்லாம் கற்றுக் கொடுக்குறது தான் டீப் லேர்னிங்னு பேர். ஒரு முகத்தை வந்து எப்படி ரெகனைஸ் பண்ணணும், இவர் தான் அவர் தான் எப்படின்னு அதெல்லாம் கற்றுக் கொடுக்குறது ஏஐக்கு பேர். இந்த டீப் லேர்னிங்னு பேர். இதெல்லாம் தான் ஏஐயோட இன்டர்னல் கான்செப்ட்ஸு. இப்போ ஏஐ வந்து நிஜ வாழ்க்கையில் எப்படி இருக்குது? கூகுள் மேப்ஸ் இருக்குது. எந்த வழியில் டிராஃபிக் கம்மியாக இருக்குது, எவ்வளோ நேரத்தில் போகலான்னு துல்லியமாக காட்டுறது. சாட்ஜிபிடி ஜெமினி இருக்குது. சாட்ஜிபிடி ஜெமினி ரெண்டும் வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐ ரிப்ளைஸ்லாம் கொடுக்கும். அது ஜென்ரேட்டிவ் ஏஐ டூல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஐ டூல்ஸ் நம்ம கேட்குற கேள்விக்கு வந்து மனுஷன் மாதிரி அப்படியே பதில் வந்து சொல்லுது. சாட்ஜிபிடி ஜெமினிலாம் அது மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. இது வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது. இ-காமர்ஸு, சோஷியல் மீடியா, இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் உங்களுக்கு பிடித்தமான பொருட்கள்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது. இப்போ நீங்கள் ஒரு ஷூ இல்லைன்னா ஒரு டிஷர்ட் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் வந்து இன்ஸ்டாவில் வரும், ஃபேஸ்புக்கில் வரும், யூடியூப்பில் வரும், அமேசானில் வரும். இதெல்லாமே ஏஐ வழியாக தான் நடக்குது. இதெல்லாம் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஆக்சுவலாக. இப்போ வேலைவாய்ப்பு பற்றி பார்ப்போம் ஏஐயில். இப்போ வந்து பல பேருக்கு இருக்கிற பயம் என்னென்னா ஏஐ வந்தால் வேலை போயிடுமா அப்படின்னு. உண்மை என்னென்னா ஒரே மாதிரியான வேலை ரெப்பிட்டேட்டிவாக செய்யுதுல்ல, ரெப்பிட்டேட்டிவான டாஸ்க் இருக்குல்ல, அதை தான் வந்து ஏஐ ரொம்ப சிறப்பாக செய்யும். ஆனால் புதுசு புதுசாக யோசிக்கிற, ஏஐயை பயன்படுத்த தெரிஞ்ச மனிதருக்கான வேலைவாய்ப்பு அதிகமாகும். ஸோ நம்ம மனுஷங்க புதுசு புதுசாக நிறைய யோசிக்கிறாங்க, இன்னோவேட்டிவாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏஐயும் பயன்படுத்த தெரிஞ்சதுன்னா அதை வச்சு நிறைய வாய்ப்புகள் உருவாகும். ஸோ ஏஐ வந்து பார்த்து பயப்படாமல் அதை எப்படி நம்மளோட வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏஐ என்னென்ன டாஸ்க்லாம் ஹேண்டில் பண்ணுது பாருங்கள். டேட்டா என்ட்ரி, சிம்பிள் சப்போர்ட், ரொட்டீன் கால்குலேஷன், காப்பி பேஸ்ட் ஒர்க், இதெல்லாம் ஏஐ வந்து ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணிடும். ஆனால் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இந்த பச்சை கலர் க்ரீன் கலரில் இருக்கிறதெல்லாம் வந்து புது ரோல்ஸ், புது வேலைவாய்ப்புகள் உருவாகுது. ஏஐ ப்ராம்ப்ட் இன்ஜினியர்,
எப்படி ப்ராம்ப்ட்னா நீங்கள் அடிக்கிற மெசேஜ் தேடுறீங்கல்ல அந்த மெசேஜ் அதை எப்படி வந்து எஃபிஷியண்டாக கொடுத்து ஏஐ வேலை பார்க்க வைக்கிறது. அது ஒரு ஏஐ ப்ராம்ப்ட் இன்ஜினியர்னு ஒரு ரோல் கிரியேட் ஆகும். டேட்டா சயின்டிஸ்ட், கிரியேட்டிவ் ஏஐ டூல்ஸ், எத்திக்ஸ் அண்ட் செக்யூரிட்டி. இப்போ இது எல்லாமே ஒரு புது பொட்டென்ஷியல் ஏரியா அண்ட் வேலை எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை உருவாக்குது ஏஐ. ஸோ அதை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்ல. அதை எப்படி யூஸ் பண்ணி நம்ம எஃபிஷியண்டாக டே டு டே லைஃப்பை மாற்றலாங்கிறத நம்ம கற்றுக்கணும். இப்போ நம்ம வந்து சுருக்கமாக சொல்லணும்னா ஏஐங்கிறது ஒரு சூப்பர் பவர்ஃபுல் டூல். அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் விஷயம் இருக்குது. அடுத்த வீடியோவில் வந்து மெஷின் லேர்னிங்னா என்னென்னு ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். மெஷின் லேர்னிங்கிறது பார்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.